25 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கோவை ஸ்ரீ நந்தினி நெய்யின் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். SNG கீ, பியூரிட்டி அண்ட் கேரண்டி. ஐயா, இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ரெஸ்டோரேஷன் அப்படின்ற வார்த்தையை சூர்யா பயன்படுத்துறா, ரொம்ப கனமான பொருள் கொண்டது. இப்ப காசியில அகத்தியருக்கு விழா எடுப்பதோ அல்லது வள்ளுவருக்கு காவி உடை தரிப்பதோ, இதை ஏன் இங்கு எதிர்ப்பா பார்க்கணும்? நாங்க காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீண்ட கால தொடர்பு இருக்குங்க, அதை நாங்க கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறது என்ன சொல்றேன். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொன்று தொடர்பு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இந்தியான்றது வரத்துக்கு முன்னாடியே இருக்கு. இவங்க வந்துட்டு பொண்ணு காட்ட வேண்டியதில்லை. வாரணாசி போயிட்டு அங்கேருந்து நடையாவே போய் அப்படிங்க ராமேஸ்வரம் போகும்போது, அந்த ராமேஸ்வரம் போகிற பாதையில் தான் நான் பிறந்த ஊர் வடசேரி இருக்குது. அந்த வடசேரியில் அப்படி போகிற யாத்திரிகள் தங்கறதுக்கான மண்டபமும் இருந்துச்சு. எதிரில் அவங்க குளிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு வட்டமாக ஒரு குளம் வெட்டி வட்டாக்குளம்னு பேர் வச்சாங்க. அது இன்றைக்கும் இருக்குது. அது பக்கத்துலலாம் காரிய மண்டபம் இருக்குது. அந்த வழியேற நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் இவங்க தோன்றி இவங்க கண்டுபிடிச்சி செஞ்சதுனால அதெல்லாம் அப்பத்துலேருந்தே இருக்குது. அது வேற கதை. ரெஸ்டோரேஷன் அப்படின்னோம்னா ஏற்கனவே இருந்ததை ரெஸ்டோர் பண்ணுறதுன்னா அழிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம். எப்போ அழிக்கப்பட்டது? எப்போ அவருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு? அதான் கேட்குறேன். நான் காவி அப்படின்றத நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னோம்னா, அது ஒரு புனிதமான ஒரு அடையாளமாக காட்டுறீங்கன்னோம்னா, அது திருக்குறளில் காட்டுங்க. காவின்ற அந்த காவி ஆடையை பற்றி எங்கே போட்டிருக்குன்னு காட்டுங்க. அதில் இருக்கணும்ல, பட்டையோ திருநீர் அணிதலோ இல்லை உத்தராட்சமோ இல்லை அந்த காவி உடை தரிக்கிறத பற்றியோ திருக்குறளில் துறவை பற்றி இருக்குது. பற்றின்மையை பற்றி அவர் சொல்கிறாரு. அதில் உச்சபட்சமாக அவர் சொல்லக்கூடியதை வந்துட்டு பற்றற்றவன் என்ற இறையை குறிப்பிட்டு பற்றற்றவனை பற்றுவதே பற்றற்றவனாக ஆகுதல் அப்படின்ற அளவுக்கு அவர் போறாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்று விடல் அப்படின்றாரு. எடுத்தோடனே என்ன சொல்றாரு? நீ எதோட அவர் வந்துட்டு இதை எண்பத்துப்பார். அப்போ சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னம்னா, முக்கியமா துறவு அப்படின்றது என்னன்னா அடிப்படையிலேயே ஆசையை விட்டுடித்தல். அதன் மீதான பற்று இருக்கிற வரைக்கும் அது ஆசை. ஆசை இருக்கிற வரைக்கும் துன்பம் நிரந்தரம். பற்று துன்பம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைன்றது நிலையாமையுடன் தொடர்பு. எவ்வளவு பெரிய தத்துவமா இருக்கு பாருங்க. இல்ல, இது அரசியலா நான் கேட்பது. இப்ப இது நம்ம இலக்கியம் சார்ந்து போறப்ப நீண்ட இதா இருக்கும். இப்போ எதிர்ப்புன்றது நீங்க இந்து மத அடையாளத்தை அவருக்கு கொடுக்காதீங்க, இதுதான் எதிர்ப்பா? அரசியல்ல இருக்கிற எதிர்ப்புன்றது அதுதான் காரணம். இல்லாததை ஏன் சொல்றேன்னு கேட்கிறேன். இல்லாததை ஏன் நீ திணிக்கிறேன்னு கேட்கிறேன். தெளிவை தந்த திருவள்ளுவர் மீது உங்களுடைய மதம் சார்ந்த இந்த ஒரு ஒருமை சாயலை ஏன் போடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். எதுக்கு இங்க அவசியம்னு கேட்கிறேன். இப்படித்தான் வள்ளுவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கான அவசியம் உங்களுக்கு எங்கிருந்து தோன்றியது? மதவாதியாக ஆக்கி காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க இருந்துச்சு? அப்படி காட்டினா உடனே அப்படியே எல்லாரும் படிச்சுருவாங்களா? இல்ல, அவருக்கு காவி உடை தரிப்பதே மதவாதின்ற அடையாளத்தை தந்துருன்றீங்க. எங்க இருக்கு நம்முடைய தமிழர் மரபுல? இப்ப காவி உடைய இவங்க பெருசா இது பண்றதுக்கு விவேகானந்தரை தான் காட்டுறாங்க. எப்பயாவது காவி அவருடைய குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கேயாவது காவி உடைய உடுத்தி படம் இருக்கான்னு? வெள்ளை தான் இருக்குது. சாரதா அம்மையார் இருக்காங்க, வெள்ளை தான் இருக்கு. எப்ப நீங்க கண்டுபிடிச்சு திரிக்கிறீங்க? 80களில் தான் முதல்ல அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோயிலில் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு, பொதுவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு பட்டை அடித்தாங்க. அதை எதிர்த்து திராவிடர் கழகம் உள்ளிட்ட தமிழர் அமைப்புகள் ஏராளமாக போராடின. அப்படி எப்படி பட்டை அடிச்சிங்க அப்படின்ட்டு. பக்கத்துலேயே சமஸ்கிருத காலேஜ், அவங்க பண்ண செலிமிஷன் அது. அப்போ பட்டை அடித்தாங்க. இப்போ காவி உடை போட்டுறாங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க? இவர் ஒரு நாயன்மார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க மயிலாப்பூர்லேயே. இதுதான் நீங்க தமிழை இப்ப காசியில நடக்கிற சங்கமன் விழா, இது எதுவுமே தமிழை பெருமைப்படுத்துற, தமிழ் அடையாளங்களை பெருமைப்படுத்துறதா இல்ல, நீங்க விமர்சனமா தான் பாப்பீங்க. தமிழை பெருமைப்படுத்துவதாக மோடி உள்ளிட்டோர் எல்லாரும் சொல்லுவது, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். எம் தமிழுக்கு இவ்வளவு பெரிய அருகதையும் மூப்பும் தொன்மையும் இருக்கும் என்றால் நாங்க நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியா ஆக்குங்கன்னு சொல்லிட்டு சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து இவ்வளவு போராட்டம் நடத்திட்டு வரமே, அதுக்கே இசைவு தர மாட்டேங்கிறீங்க? பண்பாட்டு தளத்திலையும் வேலை பார்க்க வேண்டாமா அரசு? நீங்க நிர்வாகத்துக்கு அப்போ நீ நேர்மையா இருக்கணும். பண்பாட்டு தளத்தை நீங்க வேலை செய்யறதா இருந்தா நேர்மையா இருக்கணும். தமிழ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எல்லா தளத்திலையும் பேசுறீங்க, உயர்த்தி பேசுறீங்க, தொன்மை வாய்ந்ததுன்றீங்க, சமஸ்கிருதத்துக்கும் மூவ் பண்றீங்க.
எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனா நீதிமன்றத்துக்கு இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி இவ்வாறு செய்கன்னு சொல்லும் பொழுது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் செய்யாம திருவள்ளுவர் சிலை எடுத்துட்டு போயிட்டு நான் அங்க வைக்கிறேன்னு ஒருத்தர் போனாரு. அவங்க ஏன் தூக்கி வெளில போட்டாங்க தெரியுங்களா? அது மேல ஒரு பூணூல் இல்லைன்றதுக்காக போட்டாங்க, தூக்கி வெளியில இருந்தாங்க. இவ்வளவுதான் வட இந்திய சிந்தனை மரபுன்றது. இதை தாண்டி ஒண்ணுமே யாரும் கவலைப்பட மாட்டாங்க. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புன்றது எல்லாரையும் இந்திய நீரோட்டத்தில் இணைக்காதா? நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு கொண்டு வர முயற்சியா பார்க்க முடியாதா? அவங்களே சொல்றாங்க இந்திய மாநிலங்களின் கலாச்சாரங்களை இணைக்கிற பணி இல்லைங்க, எல்லா கலாச்சாரங்களையும் நாங்க இணைக்கிறோம் அப்படின்னு இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நானும் உட்காந்துட்டு இருக்கிறேன், இவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் கும்பிடுற சாமி வேற, நான் கும்பிடுற சாமி வேற, நான் கும்பிடுற முறை வேற, இவர் கும்பிடுற முறை வேற, என்னுடையது வேற. நான் கல்யாண பத்திரிகை அடிச்சு அடினோம்னா என்ன அடிப்பேன்? நான் திருக்குறளை போட்டு அடிப்பேன். மேல வந்துட்டு என்னோட குலதெய்வத்து படம் இருக்கும், இன்னாறு துணைன்னு நான் போடுவேன். அதுக்கு மேல என்ன போடுவேன்? திருக்குறளை போடுவேன். அவங்க திருக்குறளை போட்டு பத்திரிகை, கல்யாண பத்திரிகை அடிக்கிறாங்க, கேளுங்களேன். ஆனா இவங்களும் தமிழர் தான் சொல்லிட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாருங்க சொல்றது? எங்களுக்கு என்ற அடையாளம், பெருத்த அடையாளம், மூத்த அடையாளம், ஆழமான அடையாளம், எமது தத்துவங்கள் தான். அப்படின்னும் போது தான் நாங்க வந்துட்டு இவரையும் சொல்றோம், 3000 முற்பட்ட இன்னொருத்தரையும் நாங்க சொல்றோம். ஐயா தொல்காப்பியர் நாங்க இலக்கணத்துக்கு சொல்றோம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா அதை சொல்லிட்டு அதை முடிச்சிட்டோம்னா அந்த வாதத்துல முக்கியமானது. இவங்க திருவள்ளுவருக்கு பட்டை போடுறதா இருந்தாலும் சரி, காவி கட்டுறதா இருந்தாலும் சரி, இங்க பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு வந்து ராமகோபாலன் ஐயா 30-32 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துறதா இருந்தாலும் சரி, இவங்க வேலை தூக்கிட்டு வந்துட்டு பழனிக்கு போனதாக இருந்தாலும் சரி, இப்ப இவங்க சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னன்னா தமிழன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அழிக்க வேண்டும், அவனை இந்து அப்படின்னு அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற தீய கீழ்த்தரமான நோக்கம் தவிர வேற எதுவுமே கிடையாது. கடினமான சொல்ல தவிர்த்து பேசலாமே. என்னை மதவாதி கடினமான இந்த விவாதத்தில் திசை மாறி இந்த வாதத்தில் நான் அதை சொல்லுகின்றேன். இப்ப நான் இருக்கேன், நான் ஆன்மீகம். என்னுடைய சுருக்கமா சொன்னீங்க. அதாவது காவி உடை அணிவிக்குதால் அவர் மதவாதி ஆயிட மாட்டார். அப்போ இந்துனாலே மதவாதி அப்படின்ற கருத்துருவாக்கம் தவறு. என்பதால் மதவாதி என்றது அர்த்தம் கிடையாது. இந்துனா அது ஒரு மதம், அவ்வளவுதான். இன்னொன்னு கீழ்த்தரமான எண்ணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அப்செக்ட் பண்றாங்க. தமிழர்களுக்கும் இந்து மதத்திற்கும் மிகப்பெரிய தொண்டு இருக்கிறது. எவ்வளவு பழமையான கோயில்கள்ல இருந்து எல்லாமே இந்த மாநிலத்துல தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய கோயில்கள் அவர் செயலை சொல்றீங்க, செயலை உண்மைக்கு புறம்பானது, கீழானதா, மேலானதா? 25 ஆண்டு கால பாரம்பரியமிக்க கோவை ஸ்ரீ நந்தினி நெய்யின் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். SNG கீ, பியூரிட்டி அண்ட் கேரண்டி.